ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவுக்காக ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போகிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவும் ரம்யாவும் ஒரு கிஃப்ட் ஷாப்பில் மீட் பண்ணிக்கிறாங்க. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் தீபாவோடைய வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றதுனால தீபாவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டு, கிராண்டான கிஃப்டாக ரம்யா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே தீபா கேட்குறாங்க, என்ன ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு தான் தீபா நான் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது என்ன கிஃப்ட்டுன்னு கேட்காத, ஸோ நான் உன்னோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷனில் வந்து தரேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு உடனே தீபாவும் சரி ஓகே, சர்ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப பலமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா கேட்குறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு கஸ்டமைஸ் கிஃப்ட் தான் ரெடி பண்ணலான்னு வந்திருக்கேன். என் மாமியார் வேறு கிஃப்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும், அவங்களோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன கிஃப்ட் ரெடி பண்ணுறதுன்னு தெரில, ஓரளவுக்கு கொஞ்சம் யூகமாக வந்துட்டு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வா, உன் கஸ்டமைசிங் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தீபா வந்துட்டு கார்த்திகான கிஃப்டை ரெடி பண்ணுறாங்க. வீட்டில் ஒரு பக்கம் அபிராமி, அருணாச்சலம், அருண்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்துட்டு இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வீடியோ பயங்கர ஒரு கோலாகலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரம்யாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு ரம்யா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன செய்யலாம், இப்போவே ரம்யாவையும் கார்த்திகையும் மீட் பண்ண வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா வெடிக்காது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வந்துட்டு ரம்யாவுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா ரம்யா பயங்கர கோவமாவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ரம்யா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி கூட நான் வந்தேன், அப்போ கூட என்னை மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் பெருசாக வெடிக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். இப்போ ரம்யா வர்றதை எப்படியாச்சும் தடுத்துடலாம், ரம்யா வராமல் இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரி எத்தனாச்சும் பண்ணால் ரம்யாவை தடுங்க, நான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னது பிரச்சனை பண்ணி குழப்பத்தை உருவாக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரியா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பினா மைத்திலி நிற்கிறாங்க. ரியா, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, போய் முதல்ல வேலையை பாரு, கார்த்தியையும் தீபாவையும் உன்னால் மட்டும் இல்லை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பிரித்து காட்டுறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரியா கிளம்புறாங்க. சாமான் இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.